இன்னைக்கு நம்மளோட சொல்லும் சொலவடையும் சீரீஸில் நாம் ஒரு சொலவடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன சொலவடைன்னா, யானை படுத்தாலும் குதிரை மட்டும்தானே. அதாவது இந்த சொலவடையோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதாவது யானையாக இருக்கட்டும் குதிரையாக இருக்கட்டும் ரெண்டுமே கொஞ்சம் ஹைட்டான மிருகங்கள் தான். அதுலேயும் யானை சொல்லவே தேவையில்லை, ரொம்ப ஹைட்டாக ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி இருக்கிற யானை ஒரு களைப்படைஞ்சு சோர்வடைஞ்சு அப்படியே தந்தரையாக படுத்தா கூட அந்த யானை படுத்திருக்கிற அந்த ஹைட் இருந்துட்டு குதிரையோட ஹைட்டுக்கு நிற்கிற குதிரையோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த குதிரையோட ஹைட்டை விட கண்டிப்பாக கீழே போக வாய்ப்பே கிடையாது, இல்லாட்டி அதோட ஹைட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல தான் வராங்க. இப்படி பெருஞ்செல்வந்தர்கள், அதாவது தொழிலதிபர்கள், பரம்பரையாக பணக்காரர்கள், ஜமீன்தாரர்கள் அந்த மாதிரி இருப்பாங்களா, அவங்கள தங்களோட வாழ்க்கையில் நொடிச்சு போய் கொஞ்சம் செல்வத்தை இழந்துட்டா கூட அவங்க ஒரேடியாக நடுத்தரவுக்கு நின்ற மாட்டாங்க. அதாவது ஒரு 10-15 பங்களா இருந்த இடத்துல ஒரு 2-3 பங்களா இருக்கலாம், ஒரு 10-15 கார் இருக்கிற இடத்துல ஒரு 2-3 கார் இருக்கலாமே ஒழிய அவங்க கண்டிப்பாக நடுத்தரவுக்கு வந்துட மாட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பில்லியனராக இருக்கிறவங்க ஒரு மில்லியனராக ஆவாங்களே தவிர அவங்க பிச்சைக்காரங்களாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் இந்த சொலவோட மூலமாக நமக்கு சொல்ல வர்ற செய்தி. ஆனால் நான் இதை என்னோடய கிளாஸ் டாப்பர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். குறிப்பாக இப்படி ஒருத்தன் அவங்க குரூப்பில் கண்டிப்பாக இருப்பான், அவங்ககிட்ட தான் யூஸ் பண்ணணும் இதை. என்னென்னா, அதாவது எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இன்றைக்கி ரொம்ப டஃப்பாக இருந்ததுடா, எனக்கு எதுவுமே வரல, நான் இன்றைக்கி எல்லாமே தப்பாக தான் போட்டேன், எல்லா ஆன்சரும் தப்பு, ஐயச்சக்கா நான் ஃபெயிலாக போகிறேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் அழுவாங்க. கடைசியில் ரிசல்ட் இருந்ததுக்கப்புறம் தெரியும் ரொம்ப கிடையாது கைஸ், ஒரு 80 மார்க் தான் வாங்கியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கே உட்காந்து நல்லா உருண்டு மூலையில் உட்காந்து அழுதுட்ருப்பாங்க. அப்படி யாராவது அழுகிறப்போ நான் போய் சொல்லுவேன், யானை படுத்தாலும் குதிரை மட்டத்துக்கு கீழே அதால் படுக்க முடியுமா, நீ ஃபெயிலெலாம் ஆமாட்டேன், அங்கிட்ட எஞ்சி போய் அங்கிட்டு ஓரமாக உட்காந்து அழுகு அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்வி பண்ணுவேன். இதை கண்டிப்பாக உங்களோட கிளாஸ் டாப்பர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னும் இது மாதிரியான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோவும் பண்ணிடுங்க.